கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்னால வெளில வர முடியாமல் இருந்துச்சு. சரி பாண்டிச்சேரிக்கு போவோம், நம்ம அங்கே போனால் நம்மளை நாளைக்கு அங்கே கவர்மெண்ட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணும், இவங்க தானே எதுக்குறாங்க, அவர் தான் புஷி ஆனம்னும் ரங்கசாமியும் இப்படி பிணைஞ்சிக்கிறாங்கல்ல, அதனால அவர் செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. அங்கே அவரே ரங்கசாமியை பிஜேபி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு, நீ எங்கே போய் அவர் ஆட்டுறது? அவர் புஷி ஆனதை சொல்லியிருப்பாரு, தம்பி வந்தியா கரிசோறு போட்டேன் சாப்பிட்டியா போனியா, இதுனா கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பர்மிஷன் எத்தனை தடவை பம்ப் அடிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் நாளைக்கு பர்மிஷனே வந்து உண்மையிலே கியூஆர் கோடெல்லாம் என்ன மியூசிக் கான்சர்ட் நடத்துறீங்களா? டிக்கெட் வாங்கிட்டு கியூஆர் கோடு சத்தியமா எந்த மாநாட்டுக்காக கியூஆர் கோடெல்லாம் வச்சா எவனா வருவான்? அதுவே க்ரௌடை லிமிட் பண்ணுறதுக்கு உங்களை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு தான். அதுலேயும் அவங்களுக்கு ஃபெயிலியர். அவங்க என்ன நினச்சாங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கும், நம்ம பாண்டிச்சேரியில் வெயிட்டாக கூட்டத்தை காட்டிட்டோம்னா ஏன்டா ஒரு யூனியன் டெரிட்டரியில் என்ன வச்சு நடத்திட்டான், என்னடா மாநிலம் நடத்துறீங்க, நான் நம்மளை கேள்வி வைக்கலாம்னு நினச்சேன். அங்கே போட்டு அவங்க ஆமா அது கேட்டாரு, ஆனா சக்சஸ் ஆகலையே. நீங்க சக்சஸ் ஆகி மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருந்தா ஸ்கிரிப்ட் கரெக்ட் தான், சம்பவம் நடக்கலப்பா, ராங்கான டயலாக், சிச்சுவேஷன் தப்பா பேசிட்டீங்க. அதனால இப்ப தமிழ்நாட்டுல என்னடா செய்யறதுன்னு திணறிட்டு இருந்தப்ப செங்கோட்டையன் தான், அதாவது உண்மையிலேயே திரும்பி ஈரோட்டில் நடந்ததில்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னா, நீ மக்களே அவன் சொந்த காசுல திண்டுக்கல் பூட்டு வாங்கிட்டு வந்து பண்ணையூர் பூட்டி இருப்பாங்க பண்ணையார வீட்டுக்குள்ளாரே. அதனால ஈரோடுல நாளைக்கு இவர் நடத்துற வரைக்கும் எல்லாம் புஷி ஆனதுல இருந்து ஆதவல இருந்து கையை கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு எப்பிஆர்ல எல்லா பேரையும் சேர்த்து விட்டாங்க. சொல்றேன், அவன் ஏற்கனவே ஒரு கிட்னி எடுத்து ரெண்டாவது கிட்னிக்கு வாங்குற மாதிரி இவன் ரெண்டாவது எப்பிஆருக்கு தான் நம்மளை கூப்பிடுறான்ட்டு இவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. இவர் பிரச்சனை இல்லாம அழகா அதை நீட்டா முடிச்சோன்னே இப்ப கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. இப்பதான் அவன் ஜம்பத்தை காட்டுறாங்க வாடி மோனே அப்படின்ட்டு.